ஒரு ஏழை பிச்சைக்காரனுக்கு ஒரு தங்க நிற பெண்ணுடன் திருமணமாகிறது. அந்த பெண் மனிதரைப் போலவே இருந்தாள். ஆனால் அவளின் முடியும் உடல் ஒளியும் முழுக்க தங்கம் போல பிரகாசித்தது. பிச்சைக்காரன் அவளை தனது குடிசைக்கு அழைத்துக் கொண்டு போகும்போது மனம் வருந்தி சொல்கிறான், நான் ரொம்ப ஏழை, ஒரு நாள் கூட வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்காது, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது. அந்த தங்க மனைவி சிரித்தாள். அவள் தன் தலையிலிருந்த ஒரு சிறிய தங்க முடியை பிடித்து எடுத்து அவனிடம் கொடுத்து, இதை விற்று வா, நம்ம கஷ்டம் போயிடும் என்று சொன்னாள். பிச்சைக்காரன் அந்த தங்க முடியை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான். முதலில் ஒரு சிறிய நகைக்கடைக்காரரிடம் காட்டினான். அவர் பார்த்து, இது ரொம்ப விலைமதிப்பானது, நான் வாங்க முடியாது என்றார். பிறகு அவன் ஒரு பெரிய நகைக்கடைக்காரரிடம் சென்றான். அவர் அந்த தங்க முடியை பரிசோதித்து மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டார். பிச்சைக்காரனுக்கு நிறைய பணம் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து பிச்சைக்காரனின் குடிசையில் முதல் முறையாக சந்தோஷம் வந்தது. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவன் மனதில் பேராசை உருவானது. ஒரு முடி விற்றதுக்கே இவ்வளவு பணம் கிடைத்தால் முழு தங்க பெண்ணை விற்றால் எவ்வளவு கிடைக்கும் என்று நினைத்தான். அவன் தனது மனைவியை அந்த பெரிய நகைக்கடைக்காரரிடம் கொண்டு சென்று அவளை விற்றுவிட்டான். நகைக்கடைக்காரர் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்தார். பிச்சைக்காரன் பணக்காரனானான். ஆனால் தனிமையில் வாழ வேண்டிய நிலை வந்தது. அங்கே நகைக்கடைக்காரரின் வீட்டில் அந்த தங்கப்பெண் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். இப்படி அவள் நம்பி ஏமாந்து போயிட்டாள். அவளை நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏமாதிடாதீங்க.